Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about topic torque வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். So torque வந்து ரொம்பவே ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து எப்படி வந்து F is equal to ma ஃபோர்ஸ் எப்படி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன், எவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லையா? F is equal to maன்றது அதை வச்சு நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். அதே மாதிரி நம்ம வந்து டார்க்கை பற்றி படிக்க போகிறோம். ஸோ டார்க்குன்னு கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். கிறிஸ்டல் கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பார்த்தா தான் இது புரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனல் வந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஓகே ரைட், ஸோ இப்போ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டார்க்கை படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி we are going to see about axis. ஆக்சஸ்னால் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ஆக்சஸ்னால் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இட் இஸ் an imaginary and invisible straight line about which particle makes rotational motion. See, நம்மளுக்கு வந்து different types of motion தெரியும், கரெக்டாக? ட்ரான்ஸ்லேஷனல் மோஷன், ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன், இதெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து இப்படி சுற்றி வருதுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் வாட்? ரொட்டேஷனல் மோஷன், கரெக்டாக? பேசிக்கலி இட் இஸ் ரொட்டேஷனல் மோஷன், ரைட்? ஸோ இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆக்சஸ்ன்றது ஒரு இமேஜினரி ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்கிறான். இமேஜினரி மீன்ஸ் வாட்? அது வந்து கிடையாது, பட் நம்ம அதை வச்சு நம்ம படிப்போம். ஃபிசிக்கலாக அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இன்விசிபிள் சொல்லியிருக்கேன், இமேஜினரி அண்ட் இன்விசிபிள். ஓகே ரைட், இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஒரு பார்ட்டிக்கல் வந்து மாசேம் வந்து இட் இஸ் மூவிங் இன் சம் சர்க்குலர் பாத். ஓகே, சர்க்குலர் பாத்தில் போகுது. இப்போ இந்த இடத்துல ஆக்சஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய இந்த லைனை தான் நான் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட முடியும். ஸோ இந்த லைனை தான் நான் என்னென்னு கூப்பிட முடியும், ஆக்சஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி சுற்றி வருது, இந்த இடத்த சென்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய இந்த லைனை தான் நான் என்னென்னு கூப்பிட்றேன், ஆக்சஸ். நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷனில் இப்படி சுற்றி வருது, நம்மளுக்கு அந்த ஆக்சஸ் கண்ணுக்கு முன்னாடி தெரியுமா என்ன? தெரியாது, கரெக்டாக இல்லையா? பேசிக்கலி ரைட். ஸோ நம்மளுக்கு தெரியாது. ஸோ இட் இஸ் இமேஜினரி அண்ட் இன்விசிபிள் ஸ்ட்ரைட் லைன். எதுக்கு நம்ம அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து அந்த மோஷன்ஸை படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்குலர் மோஷன் சொல்கிறோம், திஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அ ரொட்டேஷனல் மோஷன். ஏன் அப்படின்னா ஒரு சென்டரை வந்து இதுவாக வச்சு சுற்றி வருது இல்லையா? ஸோ இட் இஸ் ரொட்டேஷனல் அப்படின்னு we can say, and it is also a circular motion. இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் ரைட்டா? ஸோ இந்த இடத்துல ஆக்சஸ்ன்றது இது வழியாக பாஸ் ஆகுது. ஸோ இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இதுதான் நம்மளோட பிளேன். ஓகே, இந்த பிளேனில் திஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது, இப்படி சுற்றி வருதா? இட் இஸ் மேக்கிங் அ ரொட்டேஷனல் மோஷன் ஆர் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல ஆக்சஸ்ன்றது எப்படி இருக்குன்னா, பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். கரெக்டு தானே? உங்களுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆப்ஜெக்ட் இப்படி சுற்றி வருது, அந்த ஆக்சஸ் நடுவில் சென்டர் வழியாக ஆக்சஸ் எப்படி இருக்குங்க, பெர்பெண்டிகுலராக இருக்குது. புரியுதா இல்லையா? ஆக்சஸ் வந்து சென்டர் வழியாக பெர்பெண்டிகுலராக பாஸ் ஆகுது இந்த பிளேனுக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த ஆக்சஸ் வந்து எப்படி இருக்குது, இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக பாஸ் ஆகுது. ஜஸ்ட் அன் அப்சர்வேஷன். ஓகே, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ரைட்? சரி, இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதா? அந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஒரு மனுஷன் வந்து இஸ் மேக்கிங் அ சர்க்குலர் பாத். டான்ஸ் ஆடும்போது இப்படி சுற்றுவாங்க இல்லையா? சுற்றும்போது நீங்கள் கவனிங்க, அந்த பர்சனுக்கு நடுவில், ஓகே, அந்த பர்சன் இப்படி சுற்றி வரான், நடுவில் ஒரு லைன் டேஷ் லைன்ஸ் போட்டிருக்கானா, அந்த டேஷ் லைனை தான் நம்ம என்ன எடுத்துப்போனா ரெஃபரன்ஸ் லைன், ஆர் வி கால் இட் அஸ் அன் ஆக்சஸ். அந்த ஆக்சஸை வந்து இட்ஸ் அன் இமேஜினரி ஸ்ட்ரெயிட் லைன் அபவுட் விச் த ஆப்ஜெக்ட் ரொட்டேட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் ஃபார் அவர் ரெஃபரன்ஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. நம்ம படிக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மோஷனை படிக்கிறதுக்கு, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபேன் வந்து இப்படி சுற்றுதில்ல, இப்படி ஃபேன் சுற்றிட்டு இருக்கும்போது அந்த ஆக்சஸ்ன்றது என்னது, அந்த ஃபேனோட சென்டர் வழியாக ஒரு இமேஜினரி லைன், அந்த லைனை உங்களால் கண்ணால் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ரூமில் இருப்பீங்க, உங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஃபேன் இருக்கும், அந்த ஃபேன் இப்படி சுற்றும்போது நடுவில் சென்டர் வழியாக ஒரு லைன் பாஸ் ஆகும், which is nothing but an axis. It's an imaginary straight line. ஸோ எந்த ஒரு ரொட்டேஷனல் மோஷனுக்குமே நம்மளுக்கு ஆக்சிஸ்ன்றது ஒன்று இருக்கும். ரொட்டேஷன் மோஷன், சர்க்குலர் மோஷன், எவ்ரிவேர் there will be something called as imaginary straight line about which we study the motion. Okay, this is what is axis. சரி, இப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஆக்சஸ்ன்றது வந்து இது எப்படி இருக்குது, இந்த டேஷ் லைன் தான் நம்ம ஆக்சஸ்ன்னு சொன்னோம், கரெக்டாக? இது வந்து என்ன வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு வியூ. சைட்லேருந்து பார்க்கும்போது என்னால் அந்த ஃபுல் ஸ்ட்ரெயிட் லைனை என்னால் பார்க்க முடியும்.
அதாவது இது வந்து ஒரு ஆக்சிஸ்ப்பா. இந்த ஆக்சிஸை வந்து நான் சைட் வியூவில் வந்து பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரைட் லைனை நம்மளால் பார்க்க முடியுதா? பொதுவாக ஆக்சிஸை வந்து டேஷ் லைன்ஸ் மூலிமா தான் எக்ஸ்டெண்ட் காமிப்பான். டேஷாக லைன்ஸ் போட்டிருக்கேன்னா ரைட். இது வந்து சைட் வியூவில் பார்க்கும்போது ஆக்சிஸ் ஸ்ட்ரைட் லைன் நம்மளுக்கு தெரியுது. இதே வந்து டாப் வியூ, அதாவது இந்த ஆக்சிஸை சைட்லேருந்து பார்க்கும்போது ஸ்ட்ரைட் லைன் தெரியுது. பட் மேலேருந்து இந்த ஆக்சிஸை மேலேருந்து நான் பார்த்தேன்னு வைங்க, தட் இஸ் இஃப் ஐ see somewhere from here, மேலேருந்து பார்த்தேன் அப்படின்னா டாப் வியூலேருந்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும்? ஸ்ட்ரைட் லைன் வந்து ஐ வில் see as a point. சரி, இது வந்து ஒரு ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் ஸ்ட்ரைட் லைன். சைட் வியூலேருந்து பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபுல் ஸ்ட்ரைட் லைன் தெரியுது. பட் அதே நான் மேலேருந்து பார்த்தோன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஒரு டாட்டு தான் தெரியும். ஸோ பொதுவாக என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆக்சிஸை சொல்லும்போது சில டைம் வந்து ஒரு டாட் மாதிரி வச்சு காட்டுவான். டாட் மாதிரி வைக்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இட் இஸ் அ டாப் வியூ அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு நோட் ஹியர். சரி, இப்போ நம்ம டார்க்னா என்னன்றதை பார்க்கலாம். See, torque is a measure of ability of a force applied on a body to rotate about a given axis. ஸோ ஒரு ஃபோர்ஸ் நான் ஒரு பாடி மேலே அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஒரு பாடி மேலே ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறேன். இந்த ஃபோர்ஸால் அந்த பாடி ரொட்டேட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத சொல்கிறது தான் டார்க். ஓகே, ஸோ டார்க் இஸ் a measure of ability of a force. Ability of a force applied on a body. Ability of a force applied on a body to rotate about a given axis. Okay, with respect to a given axis. ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா டார்க், இது ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எழுதுறதுனாலும் எழுதி வச்சுக்கலாம். நம்ம டார்க்கு படிக்கும்போது டெஃபினட்டாக என்ன இருக்கும்? ஒரு கரஸ்பாண்டிங் ஆக்சஸ் இருக்கும். ஆக்சஸ்லேருந்து தான் நம்ம டார்க்கை படிப்போம். ஸோ டார்க் இஸ் அ மெஷர் ஆஃப் எபிலிட்டி ஆஃப் அ ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் அ பாடி. ஸோ ஒரு பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் டு ரொட்டேட், எபிலிட்டி டு ரொட்டேட் அபவுட் அ கிவன் ஆக்சிஸ். ஒரு கிவன் ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அ கிவன் ஆக்சிஸ் அந்த பாடி ரொட்டேட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தான். இதை பற்றி டீட்டெயிலாக ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு ஆக்சிஸை வித் ரெஸ்பெக்ட் டு தான் டார்க்கு கண்டுபிடிப்பான். ஸோ ஓகே, இப்போ வந்து டார்க்கோட சிம்பிள் வந்து எந்த லெட்டரால் டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவ் வெக்டர். இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் டவ் வெக்டர். ரைட்டா? ஸோ பேசிக்காக டவ் வெக்டார்னு போட்டோம் அப்படின்னா டார்க் இஸ் அ ஸ்கேலர் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியா? இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. அப்புறம் என்ன நம்மளுக்கு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இப்போ அதுக்கப்புறம் ஃபார்முலா என்ன வரும்னு பாருங்கள். டார்க்கோட ஃபார்முலா என்னென்னா ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் தான் என்னது? டார்க்கு. இதில் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு பாயிண்ட் இருக்குது. சென்சிட்டிவ் இல்லை, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டு கூட. என்ன அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் பாருங்கள். சரி, டார்க்குன்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஃபோர்ஸு. ஃபோர்ஸே இல்லைன்னா அங்கே எப்படி இருக்கும்? டார்க்கு கிடையாதுல்ல. ஸோ ஃபோர்ஸுன்னு இருந்தால் தான் நம்மளால் என்ன சொல்ல முடியும்? கரஸ்பாண்டிங்காக டார்க்குன்னு ஒன்று சொல்ல முடியும். சரி, டார்க்குன்ற குவான்டிட்டி இஸ் டிஃபைன் whenever only there is a force. இந்த ஃபோர்ஸால் ஏற்பட்ட டார்க். இங்கே ஆர்ன்றது என்னென்னா இட் இஸ் த பொசிஷன் வெக்டார் drawn from the axis to the point where force acts. So r vector is the position vector drawn from where? இப்போ பொசிஷன் வெக்டார்னால் நம்மளுக்கு தெரியும், இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. பொசிஷனை சொல்லும். ஸோ இட் இஸ் த பொசிஷன் drawn from where? Axis to point where force acts. எந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு வரைக்கும் ட்ரா பண்ணக்கூடிய வெக்டார் தான் என்னது? ஆர் வெக்டார். ஸோ ஆக்சிஸ்லேருந்து தான் ட்ரா பண்ணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆக்சிஸ்லேருந்து எந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல வரைக்கும் வரையக்கூடிய வெக்டார் தான் என்னது? ஆர் வெக்டார். புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் எஃப் வெக்டார்ன்றது என்னது? அந்த ஃபோர்ஸோட வேல்யூ எஃப் வெக்டார். ரைட். ஸோ அதுக்கப்புறம் டவ் வெக்டார்ன்றது என்னது? டார்க் டியூ டு ஃபோர்ஸ் எஃப் acting at position r vector about the given axis. Okay, tau vector ன்றது என்னது? Torque due to force F vector acting at a position what? R vector from a given axis. கொஞ்சம் பொறுமையாக இதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. என்னென்னா டார்க்குன்னு நம்ம படிக்கும்போது கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்குது? ஒரு ஃபோர்ஸுன்னு இருக்குது. கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்குது? ஆர் வெக்டார். ஆர் வெக்டார்ன்றது என்னது? ஆக்சிஸ்லேருந்து எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுதோ அந்த வெக்டார். ஸோ ஒரு டார்க்கை சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு 3 விஷயம் தேவைப்படுது. ஒன்று ஃபோர்ஸ் தேவைப்படுது, அதுக்கப்புறம் ஆக்சிஸ் தேவைப்படுது,
அப்புறம் அந்த ஆக்சஸ்லேருந்து எந்த பாயிண்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த லைனுக்கு வரைக்கும் ட்ரா பண்ணக்கூடிய ஆர் வெக்டார். ஸோ ஆர் வெக்டார் நம்மளுக்கு வந்து ஆக்சஸ்ஸு அப்புறம் என்னது ஃபோர்ஸு, 3 பேர் வந்து பில்லர்ஸ் ஆஃப் த டார்க்கு, 3மே நம்மளுக்கு வேணும். ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஆக்சஸ் எங்கேன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஆக்சஸ்லேருந்து ஃபோர்ஸுக்கு வரையக்கூடிய வெக்டார் வந்து என்னது ஆர் வெக்டார். ஸோ 3 பேருமே ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டார்க் வந்து பக்கா ஈஸி. இந்த கான்செப்ட்டு ரொட்டேஷனல் மோஷன் எல்லாமே ரொம்ப ஈஸி, புரியுதா? ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு ஆக்சஸ்ன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு டாட் மாதிரி போட்டால் ஆக்சஸ்ன்னு போட்டிருக்கேன். டாட் மாதிரி போட்டால் என்ன அர்த்தம்? வாட் இஸ் மீன் பை டாட்? நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, டாட் போட்டு ஆக்சஸ் போட்டானா ஆக்சஸோட டாப் வியூ தான் காமிச்சிருக்கான். தட் இஸ் இப்படி பெர்பெண்டிகுலராக போகுது, புரியுதா இல்லையா? ஆக்சஸ் வந்து பெர்பெண்டிகுலராக போகுது நம்மள உள்ள. சரி, இப்போ இது ஆக்சஸ் இங்கே இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல 3 விஷயம் வேணும். ஆக்சஸ்ஸு, ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு தெரியணும், ஆக்சஸ்லேருந்து அந்த ஃபோர்ஸுக்கு எங்கே ஆக்ட் ஆகுதோ அது கூட வரையக்கூடிய வெக்டார் வந்து ஆர் வெக்டார். ஸோ 3 பேர். ஸோ நம்மளுக்கு ஆக்சஸ் தெரிஞ்சிடுச்சு. இந்த மாஸ் எம் இது ஒரு பார்ட்டிக்கல், இந்த பார்ட்டிக்கல் மேலே ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் ஆக்ட் ஆகுது. ஸோ ஆக்சஸ் தெரிஞ்சிடுச்சு, நம்பர் 1. ஃபோர்ஸ் தெரிஞ்சிடுச்சு, நம்பர் 2. 3வது யார் நம்மளுக்கு? இங்கே ஆக்சஸ்லேருந்து எந்த பாயிண்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு, இங்கே தானே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு, அந்த வெக்டார் தான் என்னது ஆர் வெக்டார். ஸோ ஆக்சஸ்லேருந்து இந்த மாஸ் எம்முக்கு வரையக்கூடிய வெக்டார் என்னது ஆர் வெக்டார். ஸோ இதோட டார்க்கு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப். எஃப் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட். ஆர் வெக்டார்ன்றது என்னது ஆக்சஸ்லேருந்து அந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட்டு ஆக்ட் ஆகுதோ, எந்த இடத்துல ஆக்ட் ஆகுதோ அது வரைக்கும் வரையக்கூடிய வெக்டார் என்னோட ஆர் வெக்டார். புரியுதா இல்லையா? ரைட். ஸோ இங்கே ஒரு ஸ்மால் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, கவனிங்க, இங்கே எஃப் வெக்டார் போட்டிருக்கேன்னா ஆக்சஸ் எப்படி இருக்குது? இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதா? டவுட் இல்லைல்ல? இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட பிளெயின், கரெக்டாக? இது என்னது ஆக்சஸ். இந்த ஆக்சஸ் வந்து இந்த பிளெயினுக்கு எப்படி இருக்குது? நம்மளோட போர்டோட பிளெயினுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கா, பேரலாக இருக்கா? இப்படி தானே இருக்குது. ஸோ நம்மளோட போர்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறதால இட் இஸ் த ஆக்சஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளெயின் ஆஃப் த போர்டு, கரெக்டாக? இப்போ நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இது ஒரு நல்ல அப்சர்வேஷன். இது இந்த ஆர் வெக்டாரும் எஃப் வெக்டாரும் எப்படி இருக்குது? ஆர் இந்த பிளெயின் பெர்பெண்டிகுலர் டு ஆக்சஸ். ஸோ ஆக்சஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய பிளெயின் தானே இது, அதில் தான் நம்மளோட ஆர் வெக்டாரும் எஃப் வெக்டாரும் இருக்குது. சரி, நம்ம ஏன் இதை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ நான் சில விஷயம் சொன்னேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபார்முலாவை கவனிங்க. ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப், கரெக்டாக? இப்போ இதை எப்படி நீங்கள் பிரித்து எழுதுறது? ஆர்எஃப் சைன் டீட்டா இன்ட்டு என் கேப்னு எழுதலாமா? ஆர்எஃப் சைன் டீட்டா இன்ட்டு என் கேப். இங்கே ஆர்ன்றது என்னது? மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார். இப்போ நல்லா கவனிங்க, மேக்னிடியூடுன்றது என்னது? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், லென்த் ஆஃப் தட் வெக்டார். ஆர்ன்றது மேக்னிடியூட், இட் சேஸ் த லென்த் ஆஃப் த வெக்டார். ஸோ இது ஆக்சஸ்லேருந்து இந்த எந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு வரைஞ்சோமா, இந்த லென்த்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் என்னது ஆர். இல்லைனா என்ன சொல்லலாம்? மேக்னிடியூட் ஆஃப் ஆர். புரியுதா இல்லையா? அதே மாதிரி இங்கே எஃப்னு போட்டிருக்கேன். எஃப்னா என்னது? மேக்னிடியூட் ஆஃப் எஃப் வெக்டார். தட் இஸ் லென்த் ஆஃப் த எஃப் வெக்டார், மேக்னிடியூட். ஓகே, ஃபோர்ஸோட மேக்னிடியூட். அதுக்கப்புறம் இந்த டீட்டான்றது என்னது? ஆங்கிள் பிட்வீன் எஃப் வெக்டார் அண்ட் ஆர் வெக்டார். நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன். 2 வெக்டார்ஸுக்கு நடுவில் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? டெய்லை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் ஆங்கிள் மெஷர் பண்ணணும் எப்போவுமே. நல்லா கவனிங்க, திஸ் இஸ் அவர் ஆர் வெக்டார், இது நம்மளோட எஃப் வெக்டார். ஸோ இங்கே டீட்டான்றது என்னது? ஆருக்கும் எஃப்க்கும் உள்ள ஆங்கிள், ஆருக்கும் எஃப்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள். ஸோ இது வந்து நம்மளோட எஃப் வெக்டார், இது நம்மளோட ஆர் வெக்டார். ஸோ ஃபஸ்ட்டு டெய்லை ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த வெக்டாரை அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். இதை நான் அப்போ ஆர் வெக்டாரு. இப்போ இங்கேருந்து ஆர் வெக்டாரை டெய்லை ஜாயின் பண்ணிட்டேன். ஆர் வெக்டார் எஃப் வெக்டார். ஸோ டெய்ல் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஆங்கிள் தான் என்னது? என்னோட டீட்டா, ஷார்ட்டஸ்ட் ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டார்ஸ், அதுதான் நம்மளோட டீட்டா. ஸோ இந்த டீட்டா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆங்கிள் பிட்வீன் ஆர் வெக்டார் அண்ட் எஃப் வெக்டார் ஆஃப்டர் ஜாயினிங் த டெய்ல்ஸ் தான் நம்ம கண்டுபிடிப்போம், ரைட்? ஸோ ஆர் வெக்டார் டீட்டா கண்டுபிடிச்சிட்டோம், ஆங்கிள் பிட்வீன் எஃப் வெக்டார் அண்ட் ஆர் வெக்டார். இங்கே என் கேப்ன்றது என்னது? டைரக்ஷன் ஆஃப் டவ் வெக்டார் விச் இஸ் சேம் ஆஸ் வாட்? ஆர் கிராஸ் எஃப். இப்போ நல்லா கவனிங்க, ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது?
உங்களால் அப்சர்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன். எந்த ஒரு வெக்டாரையும் உங்களால் எப்படி பிரித்து எழுத முடியும்? மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன் எழுத முடியுமா? ஆர் கிராஸ் எஃப். ஆர் கிராஸ் எஃப்க்கு என்ன டைரக்ஷன் வருதோ அதுதான் என் கேப்போட டைரக்ஷன். ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? என் கேப். ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆர் கிராஸ் எஃப். ஸோ ஆர் கிராஸ் எஃப்க்கு என்ன டைரக்ஷன் வருதோ அதுதான் என்னது? என் கேப்போட டைரக்ஷன். ஸோ இது வந்து ரொம்ப இது நீங்கள் வெக்டார்ஸ் படித்தது தான். ஒன்ஸ் அகெயின் we are studying here. So n cap is the direction of tau vector which is same as what? R cross f. ஏன்னா ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் n cap இருக்குது. அதுக்கு என்ன டைரக்ஷன் இருக்கோ அதுதான் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஆர் கிராஸ் எஃப்க்கும் இருக்கணும். ஸோ ஆர் கிராஸுக்கு எஃப், ஆர் கிராஸ் எஃபோட டைரக்ஷன் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் it will be same as what? n cap. ஸோ ஆர் கிராஸ் எஃப்க்கு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சதுன்னா it will be same as what? டார்க்கோட டைரக்ஷன். இப்போ n cap என்றது என்னது? டைரக்ஷன் ஆஃப் tau வெக்டர். ஸோ which is same as r cross f given by what? எந்த ரூலை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம்? r cross fன்றது ஓகே, r cross fவும் n கேப்புக்கும் சேம் டைரக்ஷன். n கேப்ன்றது என்னது? டார்க்கோட டைரக்ஷன். பட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஸோ இது ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல, கிராஸ் ப்ராடக்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா r cross f, ரைட்? நீங்கள் அது படிக்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன். கிராஸ் ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயிலாக படிக்கலைன்னா go and study there. ஓகே, ஸோ r cross fன்றது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்? டெய்லை ரெண்டு வெக்டார்ஸை டெய்ல் ஜாயின் பண்ணிக்கணும். ஆரையும் எஃப்ஐயும் டெய்ல் ஜாயின் பண்ணிக்கணுமா? ஸோ டெய்லில் ஜாயின் பண்ணுறது. திஸ் இஸ் ஆர் வெக்டார், திஸ் இஸ் எஃப் வெக்டார். டெய்ல் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்? ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆர் வெக்டாரில் என்னோடய ஃபிங்கர்ஸை வைக்கணும். ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஸோ என்னோடய ஃபிங்கர்ஸை வந்து ஆர் பார்த்து வச்சிட்டேன்னா, சரி என்னோடய ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையுமே ஆர் பார்த்து வச்சிட்டேன். இப்போ எந்த சைடு எஃப் இருக்குது? இந்த சைடு தானே எஃப் இருக்குது. ஸோ ஆரில் கை வச்சு எஃப்பை பார்த்து ஃபோல்ட் பண்ணுறேன். திஸ் தம் will give the direction of what? tau vector, that is n cap. இப்போ n capோட டைரக்ஷன் ஆஃப் டார்க்கும் சேம் தான். ஸோ எனக்கு எங்கே வருது? ஆர் கிராஸ் எஃப் தான் n capோட டைரக்ஷன். எனக்கு அவுட் சைட் பார்த்து வருது. புரியுதா இல்லையா? டார்க்கோட டைரக்ஷன் இட்ஸ் அவுட் சைட். ஓகே, குட். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி டார்க்கை நம்ம எப்படி எழுதலாம்? எந்த ஒரு வெக்டாரையும் மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன். இங்கே மேக்னிடியூட்ன்றது என்னது? டவு. டைரக்ஷன் இஸ் n cap. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். ஆர் கிராஸ் எஃப் நம்ம எப்படி பிரித்து எழுதணும்? RF sin θ இன்ட்டு n capனு எழுதணுமா? அட் த சேம் டைம் டவு வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டவு இன்ட்டு n cap. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் திஸ்? டவுன்றது என்னது? மேக்னிடியூட் ஆஃப் டார்க். மேக்னிடியூட் ஆஃப் டார்க் இல்லைனா என்ன சொல்லுவோம்? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உன்னால் என்ன சொல்ல முடியும்? டவு இஸ் ஈக்குவல் டு வாட்? RF sin θ. கரெக்டாக இல்லையா? tau is equal to RF sin θ. Magnitude of torque which will be equal to what? Moment of force. இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டார்க்குன்றது டவு வெக்டார். அந்த டவு வெக்டாரோட மேக்னிடியூட தான் என்ன சொல்கிறான்? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். புரியுதா இல்லையா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது நிறைய பேர் ராங்காக அதை வந்து நம்ம எடுத்து நோட் பண்ணிக்கிறோம். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் டார்க்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எப்போல்லாம் நான் மேக்னிடியூட்னு சொல்கிறேனோ இட் இஸ் பியூர்லி எ பாசிட்டிவ் குவான்டிட்டி. கரெக்டாக இல்லையா? இதுவும் உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ எப்படி வந்து ரைட் ஹேண்ட் தம் ரூலை அப்ளை பண்ணுறது அப்படின்றத லெட்ஸ் see some எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இப்போ என்னென்னா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது நடுவில் ஆக்சஸ் வச்சுருக்கேன். ஆக்சஸ்ன்னு போட்டுட்டு ஒரு டாட் வச்சுருக்கேன். டாட் வச்சா என்ன அர்த்தம்? சரி, ஆக்சஸ் போட்டு ஒரு டாட் வச்சுருக்கேன்ப்பா. டாட் வச்சா என்ன அர்த்தம்? ஆக்சஸ் இஸ் பர்பண்டிகுலர். ஆக்சஸ் இஸ் பர்பண்டிகுலர். ஓகே, இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னென்னா டோட்டலாக உங்களுக்கு 4 ஃபோர்ஸ் காமிச்சிருக்கேன். 1 2 3 4 4 ஃபோர்ஸ் காமிச்சிருக்கேன்னா இந்த 4 ஒரு ஃபோர்ஸுக்குமே கரஸ்பாண்டிங்காக என்னால் டார்க் சொல்ல முடியும். கரெக்டாக இல்லையா? எஃப் வெக்டார் இஸ் கரஸ்பாண்டிங்லி நம்மளால் டவு வெக்டார் சொல்ல முடியும். இப்போ என்ன கொஸ்டின்னா, வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் டார்க் ஃபார் ஈச் ஃபோர்ஸ்? ஒரு ஃபோர்ஸாலையும் கரஸ்பாண்டிங்காக டார்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியல, அதோட வேல்யூ என்ன அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? நான் 2 இதுக்கு பண்ணி காட்டுறேன், மற்றதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ கவனிங்க. இது என்னோடய ஆக்சஸ். ஆக்சஸ் எப்படி இருக்குது? பர்பண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் திஸ் போர்ட். இந்த ஃபோர்ஸஸ்லாம் எப்படி இருக்குது? இந்த ஃபோர்ஸஸ்லாம் எந்த பிளேனில் பாருக்கு? போர்டோட பிளேனில் இருக்கா, அவே ஃப்ரம் த பிளேனில் இருக்கா? See, இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே இட் இஸ் இந்த பிளேன் பர்பண்டிகுலர் டு த ஆக்சஸ். கரெக்டாக? சரி, இந்த ஃபோர்ஸுக்கு பாருங்கள். ஆக்சஸில் இருந்து எந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது?
இந்த இடத்துல அந்த வெக்டார் தான் என்னது r1 வெக்டார். தட் இஸ் r கிராஸ் f போடுவோம்ல, இது ஃபோர்ஸ் f1னால r1 வெக்டார் அப்படின்னு நான் போடுறேன். புரியுதா? சரி, இப்போ வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் டார்க் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ இது ஆக்சிஸ்லேருந்து இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு. வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் டார்க் அப்படின்னு நான் கேட்குறேன். எப்படி டைரக்ஷன் ஆஃப் டார்க் கண்டுபிடிப்பீங்க? இப்போ டைரக்ஷன் ஆஃப் டார்க் இஸ் சேம் as வாட்? என் கேப்புக்கு என்ன டைரக்ஷனோ அதுதான் என்னது டார்க்கோட டைரக்ஷனு. என் கேப்புக்கு என்ன டைரக்ஷனோ அதுதான் டார்க்கோட டைரக்ஷன். என் கேப்போட டைரக்ஷன் இஸ் சேம் as வாட்? ஆர் கிராஸ் எஃப். இப்போ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆர் கிராஸ் எஃப் இதோட டைரக்ஷனும் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய என் கேப் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல்னா அதான் அர்த்தம், ரெண்டு பக்கமும் சமம். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன டைரக்ஷனோ அதுதான் ஆர் கிராஸ் எஃப்க்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஆக்சஸ்லேருந்து இந்த ஆர் வெக்டாரை ட்ரா பண்ணியாச்சு. பட் டெய்லை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும். திஸ் இஸ் மை r1 வெக்டார். இப்போ இது என்னோட r1 வெக்டார், திஸ் இஸ் மை f1 வெக்டார், திஸ் இஸ் மை f1 வெக்டார், திஸ் இஸ் மை r1 வெக்டார். ஸோ ஆர் கிராஸ் எஃப் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர் கிராஸ் எஃப் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், என்னோடய ஃபிங்கர்ஸ் வந்து ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸை வந்து ஆரை பார்த்து ஃபஸ்ட்டு வச்சிடணும். ஏன்னா அதுதான் வருது, ஃபஸ்ட்டு ஆர் தான் வருது. ஸோ ஆரை பார்த்து வச்சு எஃப் எந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது, ரைட். ஸோ ஆரில் கை வச்சு எஃப்பை பார்த்து ஃபோல்ட் பண்ணுறேன். ஆரில் கை வச்சு எஃப்பை பார்த்து ஃபோல்ட் பண்ணுறேன். எந்த டைரக்ஷன் எனக்கு வருது, அவுட் சைட் பார்த்து வருதா. ஸோ டார்க்கோட டைரக்ஷன் வந்து அவுட் சைட். இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு அவுட்வர்ட்ஸ்ன்றது புரியுது. இப்போது நல்லா கவனிங்க, நம்ம வந்து சில சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஒரு வெக்டார்னு வைங்க. நீங்கள் வந்து கேம்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இது ஒரு ஆரோன்னு வச்சுக்கோங்க. ஆரோவில் இப்படி போகும்போது பின்னாடி ஒரு கிராஸ் தெரியும், பார்த்துருக்கீங்களா கேம்ஸில்? ஓகே, சம் கார்ட்டூன்ஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆரோ போகும்போது பின்னாடி ஒரு கிராஸ் தெரியும். அதே ஆரோ நம்மளை பார்த்து வரும்போது ஒரு டாட் மட்டும் தான் தெரியும். கரெக்டாக இல்லையா? நம்மளை பார்த்து வரும்போது ஒரு டாட்டு, அவே பார்த்து போகும்போது பின்னாடி ஒரு கிராஸ் தெரியும். அதுதான் சிம்பிளாக யூஸ் பண்ணுவோம். அதாவது என்னென்னா, ஒரு வெக்டார் வந்து நம்மளை பார்த்து வருது, அவுட்வேர்ட்ஸ் வருது. இந்த போர்டில் இருந்து அவுட்வேர்டு பார்த்து வர்றதை நம்ம என்ன பண்ணுவோம், டாட்டு போட்டு ஒரு சர்க்கிள் போடுவோம். அதே ஒரு வெக்டார் வந்து உள்ளே பார்த்து போகுது, இன்சைடு பார்த்து போச்சுன்னா, தட் இஸ் இன்வர்ட்ஸ் பார்த்து போச்சுன்னா நம்ம ஒரு கிராஸை போட்டு மென்ஷன் பண்ணுவோம். புரியுதா? இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் டெக்னிக். ஸோ அவுட்வேர்டு பார்ட் வரதை டாட்னும், கிராஸ் போட்டு பண்ணோன்னா இட்ஸ் கோயிங் இன்வர்ட்ஸ். ஸோ அதுபடி பார்க்கும்போது நம்மளுக்கு டார்க்கோட டைரக்ஷன் எப்படி வருது, r1 கிராஸ் f1 பண்ணுறேன், அவுட்வேர்டு வருது. கேன் ஐ கால் திஸ் as what? இங்கே டார்க்கோட டைரக்ஷன் வந்து டாட் போடுறேன், τ1 வெக்டார், இட் இஸ் கம்மிங் அவுட்வேர்ட். ஓகே, இப்போ அடுத்து நான் இன்னொரு வெக்டாருக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து என்னோடய ஆக்சிஸ், இது என்னோடய ஃபோர்ஸ் f2. இந்த ஃபோர்ஸ் f2க்கு டார்க் எப்படி வரும், ஆக்சிஸ்லேருந்து எந்த பாயிண்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த பாயிண்டில் தானே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அங்கேருந்து இங்கே வரையக்கூடிய வெக்டார் வந்து என்னது, r2 வெக்டார். ஸோ ஆக்சிஸ்லேருந்து எந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு வரையக்கூடிய வெக்டார் என்னது, r2 வெக்டார். எல்லாம் ஓகே. பட் இதோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, என் கேப் எப்படி கண்டுபிடிக்கிறது, தட் இஸ் டார்க்கோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு நான் டெய்ல் ஜாயின் பண்ணும். இந்த r2 வெக்டார் அப்படியே இங்கே மூவ் பண்ணிக்குவா, டெய்ல் ஜாயின் பண்ணிடலாமா? ஸோ திஸ் இஸ் மை r2 வெக்டார், this is my r2 vector, this is my f2 vector. கரெக்டா? ஸோ இங்கே வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஆரில் கை வைக்கணும். ஃபஸ்ட்டு ஆரில் கை, டார்க்கோட டைரக்ஷனுக்கு ஆரில் கை வச்சு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்ளை பண்ணுறேன். ஆரில் கை வச்சு எஃப்பை பார்த்து ஃபோல்ட் பண்ணால் இதுவும் என்ன வருது, அவுட்வேர்டு தான் வருது. அவுட்வேர்ட் மீன்ஸ் வாட், டாட். புரியுதா இல்லையா? இப்போ 3 and 4க்கு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். 3 and 4க்கு எப்படி வரும், யூ கிவ் அ ட்ரை. ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கவனிங்கப்பா, ட்ரை பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ இது வந்து என்னோடய ஆக்சிஸ். இப்போ இந்த f3 வெக்டார் ஃபோர்ஸுக்கு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் வாட், r3 வெக்டார். கரெக்டாக இல்லையா? r3 வெக்டார், இது வந்து என்னோடய r3 வெக்டார். ஆக்சிஸ்லேருந்து அந்த பாயிண்ட் எந்த இடத்துல ஆக்ட் ஆகுதோ ட்ரா பண்ணிட்டேன். இப்போது டைரக்ஷன் ஆஃப் டார்க் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும், இந்த r3 வெக்டாரை டெய்ல் ஜாயின் பண்ணணும். இதை கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், டெய்ல் ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ திஸ் இஸ் மை r3 வெக்டார். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆரில் கை வைக்கணும், எஃப்பை பார்த்து ஃபோல்ட் பண்ணணும், அவுட்வேர்டு வருதா? அவுட்வேர்ட் மீன்ஸ் வாட், டாட் போட்டு τ3 வெக்டார். புரியுதா இல்லையா? இப்போ இது கண்டுபிடிங்க பார்க்கலாம்.
you find for this one. இது F4 vector, right? இதுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ இது என்னோட ஆக்சிஸ், ரைட்? ஆக்சிஸ்லேருந்து அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடத்துக்கு நான் வரையக்கூடிய வெக்டார் என்னது? R4 வெக்டார். ஆக்சிஸ்லேருந்து அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய வெக்டார் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் வரைக்கும் இருக்கிறது என்னது? R4 வெக்டார். இப்போது இங்கே டார்க்கோட டைரக்ஷன் எப்படி வரும்? இங்கே டார்க்கோட டைரக்ஷன் எப்படி வரும்? நான் என்ன பண்ணணும்? இப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு டெய்லில் ஜாயின் பண்ணிக்கிறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் மை R4 வெக்டார். டெய்ல் ஜாயின் ஆகிடுச்சா? இப்போ நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு என்னோடய ஃபிங்கர்ஸ் எடுத்துகிட்டு போய் என்ன வைக்கணும்? இந்த பாருங்கள், என்னோடய ஃபிங்கர்ஸ் வந்து இப்படி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு R4 பார்த்து வச்சிட்டேன்னா யாரை பார்த்து ஃபோல்ட் பண்ணணும்? F4 பார்த்து ஃபோல்ட் பண்ணணும். R4லேருந்து F4 பார்த்து ஃபோல்ட் பண்ணுறேன். இப்படி பண்ணணும்ல. டைரக்ஷன் எங்கே வருது? தம்போட டைரக்ஷன் இஸ் ஷோயிங் இன்வெர்ட்ஸ். ஸோ இன்வெர்ட்ஸ் வரனால இதுக்கு என்ன வரும்? கிராஸ் டவ் 4 வெக்டார். புரியுதா இல்லையா? இது மூணுத்துக்குமே டாட்டு, இதுக்கு கிராஸ் வருது. புரியுதா இல்லையா? எனி டவுட் இயர்? ரைட்ப்பா. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு முக்கியமான நோட் பார்க்கலாம். இது வந்து ஸ்டாண்டர்ட், பக்கா ஸ்டாண்டர்டு. நீங்கள் இதை வந்து உங்கள் வேறு எங்கேயும் கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, பட் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் நோட். இப்போ நம்ம படிக்கிறது என்னது? கிளாஸ் 11, 12 நீட் JEE அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் ஹையர் லெவல் எக்ஸாம்ஸ் கூட படிக்கலாம், பட் எல்லாத்துக்குமே இது ட்ரூ. நீங்கள் வந்து MSc லெவல் என்ட்ரன்ஸ் படிக்கிறீங்க, கேட் லெவல் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க, எதுனாலும் பரவாயில்ல, இது வந்து ட்ரூ. ஸோ இம்பார்ட்டன்ட் நோட் என்னென்னா, இன் திஸ் லெவல் ஆஃப் நீட் அண்ட் JEE we are interested to study torque. நம்ம வந்து டார்க்கு படிக்க போகிறோம். we are interested to study torque due to the forces acting in a plane only perpendicular to the axis of rotation. அதாவது உங்களுக்கு கீழே ஒரு டயக்ராம் தெரியுதா? அந்த நடுவில் ஒரு லைன் போட்டிருக்கேன்னா அது வந்து நம்மளோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் சுற்றி வரும். அது ஒரு ரெஃபரன்ஸ் லைன். இட்ஸ் அன் இமேஜினரி ஸ்ட்ரெயிட் லைன். நம்ம ஆல்ரெடி இட் இஸ் இன்விசிபிள், பொதுவாக தெரியாது. இன்விசிபிள் ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கு பர்பண்டிகுலராக நிறைய பிளேன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன்னா அது மாதிரி உங்களால் எத்தனை பிளேன்ஸ் ட்ரா பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆக்சிஸ் நடுவில் இருக்குது, அதுக்கு பர்பண்டிகுலராக உங்களால் எத்தனை பிளேன்ஸ் ட்ரா பண்ண முடியும்? யூ கேன் ட்ரா இன்ஃபனைட் பிளேன்ஸ். கரெக்டாக? இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த கீழே உள்ள டயக்ராமில் என்ன போட்டிருக்கேன்? ஃபோர்ஸஸ்லாம் எப்படி இருக்குது? அந்த பிளேனில் இருக்கா? அதாவது என்னென்னா, திரும்ப 1 செகண்ட் I will read. We are interested to study torque only due to the forces acting in a plane perpendicular to the axis of rotation. இப்போ இங்கே நான் ட்ரா பண்ணியிருக்கேன்ல பிளேனு, இந்த பிளேன் எல்லாமே ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கா, பேரலாக இருக்கா? அந்த லைன் தான் ஆக்சிஸ்ஸு, அதுக்கு பர்பண்டிகுலராக தானே இருக்குது இந்த பிளேன் எல்லாமே. அந்த பிளேனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸுக்கு தான் நம்ம டார்க் கண்டுபிடிப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் அந்த பிளேனுன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் டேக் இது என்னோட பிளேன், இது என்னது நடுவில் பாஸ் ஆகுறது என்னோட ஆக்சிஸ், இது என்னோட பிளேன். இப்போ இதுதான் ஒரு ஃபோர்ஸ் வெக்டார்னு எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு ஃபோர்ஸ் வெக்டார். இந்த ஃபோர்ஸ் வெக்டார் வந்து அலாங் த பிளேன் இருக்கணும், அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே அலாங் த பிளேன் தான் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா என்னது? இது அலாங் த பிளேனா அவே ஃப்ரம் த பிளேனா? இட்ஸ் நாட் இன் த பிளேன் ஆஃப் த ஆக்சிஸ், பர்பண்டிகுலர் டு த ஆக்சிஸ். இது ஆக்சிஸு, நடுவில் இருக்கிறது ஆக்சிஸு, இதுக்கு பர்பண்டிகுலர் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலர் பிளேன் வந்து இது. ஸோ இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே இந்த பிளேனில் தான் இருக்கணும். அது மாதிரியான ஃபோர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம டார்க்கு கண்டுபிடிப்போம். புரியுதா இல்லையா? இந்த பிளேனில் மட்டும்தான் இந்த ஃபோர்ஸஸ் இருக்கணும். தட்ஸ் அ வெரி கிளியர் திங், ரைட்? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே குட். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ வந்து என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஃபைண்ட் த டார்க் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, டார்க் ஆஃப் அ ஃபோர்ஸ் கேட்குறான். ஃபைண்ட் த டார்க் ஆஃப் அ ஃபோர்ஸ் I cap plus 2J cap minus 3K cap நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருக்கான். about a point O. ஸோ ஃபைண்ட் த டார்க் ஆஃப் அ ஃபோர்ஸ் about a point O. ஸோ நம்ம டார்க்கு கண்டுபிடிக்கணும் about a given point O. இங்கே ஓன்றது என்னென்னா ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஆக்சிஸு. ஸோ டார்க் அபவுட் அ பாயிண்ட் கேட்குறான் அப்படின்னா ஆக்சிஸ் தான் அர்த்தம். அட் த சேம் டைம் ஆக்சிஸ் எப்படி போகுது? அந்த பாயிண்ட்டுக்கு பர்பண்டிகுலராக போகும். ஓகே ரைட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னா டாப் வியூ கேஸ் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான்? த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் O இஸ் given by r vector is equal to 2I cap plus 3J cap minus K cap மீட்டர். அதாவது பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் O. அதாவது என்னென்னா
பாயிண்ட் ஓலேருந்து அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ தூரத்தில் ஆக்ட் ஆகுதோ அந்த வெக்டார் தான் பொசிஷன் வெக்டார், அதையும் கொடுத்துருக்கான். ஸோ பாயிண்ட் ஓலேருந்து பாயிண்ட் ஓவில் தான் நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்குது, அபவுட் விச் we are finding the torque. அட் த சேம் டைம் பாயிண்ட் ஓலேருந்து அந்த ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ தூரத்தில் ஆக்ட் ஆகுதோ அந்த வெக்டார் தான் என்னது நம்மளோட ஆர் வெக்டார். ஸோ அதையும் கொடுத்துருக்கான். ஸோ இந்த ப்ராப்ளமை விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா டார்க் அபவுட் அ பாயிண்ட் ஓன்னு கேட்குறான். திஸ் இஸ் அவர் பாயிண்ட் ஓ. அப்போனா ஆக்சஸ் எப்படி இருக்குன்னு அர்த்தம்? ஆக்சஸ் இஸ் லைக் திஸ், perpendicular to the plane of this board. ஓகே, ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் ஓ. அபவுட் திஸ் டார்க் என்னன்னு கேட்குறான். ஸோ எந்த பாயிண்ட் பியில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? திஸ் ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் வேல்யூ கொடுத்துருக்கான் இல்லையா, அது வந்து இந்த பாயிண்ட் பியில் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த பாயிண்ட் பி ஓட பொசிஷன் வெக்டாராக கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், பொசிஷன் வெக்டர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா எந்த இடத்துல ஆக்ட் ஆகுது, பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ எந்த இடத்துல ஆக்ட் ஆகுதோ அதோட பொசிஷன் வெக்டாரை கொடுத்துருக்கான். அபவுட் ஓ, அப்புறம் என்ன கொடுத்துருக்கான், அபவுட் ஓ இஸ் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2i cap + 3j cap - k cap. ஸோ அபவுட் ஓனா பாயிண்ட் ஓலேருந்து எங்கே பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் எந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதோட ஆர் வெக்டார் கொடுத்துருக்கான்னு அர்த்தம். ஓகே, இது வந்து நம்ம டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். திஸ் இஸ் டைரக்ட் ஃபார்முலா. ஸோ டார்க்கோட ஃபார்முலா என்னது, ஆர் கிராஸ் எஃப். ஸோ ஃபோர்ஸ் எஃப் வெக்டார், அதோட டார்க்கு கண்டுபிடிக்கணும் டவ் வெக்டார். ஆர் வெக்டார்ன்றது என்னது, எந்த இடத்துல, தட் இஸ் ஆக்சஸ் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அதோட வெக்டார் தான் என்னது ஆர் வெக்டார். ஆக்சஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரி, இப்போ வந்து ஆர் வெக்டார்ன்றது என்னது, தே ஹவ் கிவன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். எஃப் வெக்டார் இஸ் திஸ் ஒன். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா you will get the answer. ஸோ ஐ கேப் ஃபஸ்ட்டு போட்டுறேன். இந்த ரெண்டு டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நடுவில் ஒரு மைனஸ் வரும். ஸோ ஐ எம் கெட்டிங் -7 ஐ கேப். அதுக்கப்புறம் -j கேப்னு போட்டு இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் ஐ நீட் டு மல்டிப்ளை. இங்கே ஒரு மைனஸ் சைன் வரும். ஸோ ஃபைனலி ஐ எம் கெட்டிங் ஆன்சர் as what, +5 j கேப். அதே மாதிரி கே கேப்புக்கு +k கேப்னு வரும். ஸோ இதுக்கு பண்ணும்போது 4 - 3 பண்ணிங்கன்னா you will have 1 ஐ கேப், 1 k கேப். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டார்க். சம்டைம் வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கேட்குறேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் வாட், மேக்னிடியூட் ஆஃப் டார்க். ஸோ மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா √(-7) ² + 5² + 1². ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு, √75. ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸு டார்க் கேட்டிருந்தால் திஸ் இஸ் த டார்க். ஓகே, ரைட். இப்போ அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் கவனிங்க. இந்த ப்ராப்ளம் வந்து போன தடவை ஆர் வெக்டாரையும் எஃப் வெக்டாரையும் டேரெக்டாக கொடுத்துட்டான். ஆக்சஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் ஃபோர்ஸ், தட் இஸ் ஆர் வெக்டார் கொடுத்துட்டான். அந்த ஃபோர்ஸோட வெக்டாரையும் கொடுத்துட்டான். உடனே நம்ம ஆர் கிராஸ் எஃப் பண்ணி டார்க்கை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்கே இந்த கொஸ்டினை கவனிங்க. இது வந்து நம்மளோட ஆக்சஸ். ஓகே, இந்த பாயிண்ட் தான் நம்மளோட ஆக்சஸ்ஸு. தட் இஸ் ஆக்சஸ் வந்து பெர்பெண்டிகுலராக போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஃபோர்ஸ் பாருங்கள், ஃபோர்ஸ் வந்து எந்த பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகுது, பாயிண்ட் பியில் ஆக்ட் ஆகுதான்ப்பா. இது வந்து நம்மளோட கொஸ்டின்ப்பா, இது நம்மளோட கொஸ்டின். ஸோ இது ஆக்சஸ்ஸு, இந்த பாயிண்ட் பியில் ஃபோர்ஸ் எஃப் வெக்டார்ன்றது ஆக்ட் ஆகுது. ஆக்சஸ்லேருந்து அந்த எந்த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் எங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த வெக்டார் வந்து என்னது ஆர் வெக்டார். ஸோ ஆக்சஸ்லேருந்து அந்த பாயிண்ட் பி எந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதுக்கு வரைக்கூடிய வெக்டார் வந்து ஆர் வெக்டார். ஸோ எவ்வளோ ஆங்கிள், இந்த ஆங்கிள் கொடுத்துருக்கான். ஓகே, இந்த ஆங்கிள் கொடுத்துருக்கான். இஸ் ஆஸ்கிங் வாட் இஸ் டவ் வெக்டார். டார்க்கை கண்டுபிடிக்க சொல்கிறான். முக்கியமான விஷயம் என்னென்னா கோஆர்டினேட் சிஸ்டமும் இதுக்கு கொடுத்துருக்கான். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஐ கேப், மேலே பார்த்துருக்க ஜே கேப், அவுட் சைடில் பார்த்து வர்றது என்னது, அவுட் சைடில் பார்த்து வர்றது +k கேப், உள்ளே பார்த்து போகிறது -k கேப். கரெக்டாக? ரைட். சரி, இப்போ இந்த தடவை என்னென்னா நம்மளுக்கு வந்து ஓபியோட லென்த், இந்த லென்த்து வந்து 1 மீட்டர்னும், ஃபோர்ஸோட மேக்னிடியூட், இந்த எஃப் வெக்டரோட மேக்னிடியூட் 2 நியூட்டன் அப்படின்னா கொடுத்துருக்கான். ஓகே, ரைட். ஸோ இது வந்து என்னது நம்மளோட டார்க்கோட ஃபார்முலா. போன தடவை வந்து ஆர் கிராஸ் எஃப் பண்ணோம். ஏன் ஆர் கிராஸ் எஃப் பண்ணோம், ஆர் வெக்டார்னு ஐ கேப் ஜே கேப் கே கேப், எஃப் வெக்டாரும் ஐ கேப் ஜே கேப் கே கேப் கொடுத்தனால டேரெக்டாக ஆர் கிராஸ் எஃப் டிட்டர்மினன்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான், ஆர் கொடுத்துருக்கான், எஃப் கொடுத்துருக்கான், டீட்டா கொடுத்துருக்கான், என் கேப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆர் கிராஸ் எஃப்ன்றது ஒரு மெத்தடு நீங்கள் வச்சுக்கிட்டு, டிட்டர்மினன்ட்ன்றது ஒரு மெத்தட்னா whenever you know theta and all you can directly substitute and find. ஸோ இப்போ என்னென்னா இந்த ப்ராப்ளமை நீங்கள் வந்து ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் ட்ரை, இதோட ஆன்சர் என்ன வரும்ன்றதை கண்டுபிடிங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். ஓபின்றது என்னது, ஆக்சஸ்லேருந்து அந்த பாயிண்ட் பியோட டிஸ்டன்ஸ், ஆர் வெக்டாரோட மேக்னிடியூடு தானே ஆர். ஸோ வாட் இஸ் திஸ், ஓபியும் ஆரும் ஒன்று தான். அட் த சேம் டைம் ஃபோர்ஸோட வேல்யூ 2 நியூட்டன். ஆனால் நல்லா கவனிங்க,
இந்த தீட்டான்றது என்னது? ஆங்கிள் பிட்வீன் ஆர் வெக்டார் அண்ட் எஃப் வெக்டார். ஆக்சஸ்லேருந்து வரையக்கூடிய அந்த ஆர் வெக்டாருக்கும் எஃப் வெக்டாருக்கும் நல்லா இருக்கக்கூடிய ஆங்கிள். ஆங்கிள்ஸ் எப்போவுமே நம்ம எப்படி மெஷர் பண்ணணும்? ஆஃப்டர் ஜாயினிங் த டெய்ல்ஸ். டெய்லை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் மெஷர் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் யுவர், இந்த ஆர் வெக்டார் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் அவர் ஆர் வெக்டார். இந்த ஆங்கிள் தான் நம்மளோட தீட்டா. இப்போ என்ன தான் இது 120 டிகிரினாலும் டெய்ல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மெஷர் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் இது தீட்டா. ஸோ திஸ் இஸ் அவர் ஆர் வெக்டார், திஸ் இஸ் அவர் எஃப் வெக்டார். சரி, இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இது வந்து என்ன லைன்? இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். டோட்டலாக இது எவ்வளோ டிகிரி? 180 டிகிரி. அப்போ இது 120னா இது எவ்வளோ இருக்கும்? இதுக்கு நம்மளுக்கு 60 டிகிரி இருக்கும். கரெக்டாக இல்லையா? இப்போ இது டோட்டலாக 120, 180. ஸோ இது 120னா இது எவ்வளோ இருக்கும்? 60 தானே. இப்போ தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது? 60 டிகிரி. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆர் தெரியும், எஃப் தெரியும், தீட்டா தெரியும். சைன் தீட்டாவையும் கண்டுபிடிச்சிடலாம். என் கேப், இந்த என் கேப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? என் கேப் என்னது? டைரக்ஷன் ஆஃப் டவ் வெக்டார். கரெக்டாக? அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? யூஸிங் ரைட் ஹேண்ட் தம்பு ரூல் இல்லையா? ஸோ ஆர் கிராஸ் எஃப். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என் கேப்போட டைரக்ஷன் இஸ் சேம் ஆஸ் வாட்? என் கேப்போட டைரக்ஷன் இஸ் சேம் ஆஸ் ஆர் கிராஸ் எஃப். ஆர் கிராஸ் எஃப்க்கு என்ன டைரக்ஷன் வருதோ அதுதான் என்னது? என் கேப். ஏன்னா டார்க்கோட டைரக்ஷன் தானே ஆர் கிராஸ் எஃப், ரைட்? ஸோ ஆரில் கை வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆரில் டெய்ல் ஜாயின் பண்ணிடணும். டெய்லை ஜாயின் பண்ணிவிட்டு ஆரில் கை வச்சு எஃப்பை பார்த்து ஃபோல்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன வருது? டவ் வெக்டார் டைரக்ஷன் இஸ் ரேடியலி அவுட்வர்ட். ரேடியலி இல்லை, என்டையர்லி அவுட்வர்ட். நார்மலி அவுட்வர்ட் வெளில வருது. ஸோ அவுட்வர்ட் டைரக்ஷனை நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம்? கே கேப், அவுட் சைட் பார்த்து வருது. ஸோ ப்ளஸ் கே கேப் அப்படின்னு போட்டுருக்கேன். ஸோ என் கேப்போட வேல்யூ என்னது? ப்ளஸ் கே கேப். இட் இஸ் ஃபவுண்ட் யூஸிங் விச் ரூல்? ரைட் அண்ட் தம் ரூல். புரியுதா இல்லையா? ரைட். ஸோ இது வந்து நம்மளோட கே கேப். ஸோ ஆரோட வேல்யூ என்னது? 1, எஃபோட வேல்யூ 2, சைன் தீட்டா 60, என் கேப் வந்து ப்ளஸ் கே கேப். ஸோ வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சைன் 60 இஸ் √3/2. ஃபைனல் ஆன்சர் இஸ் √3 ஐ கேப். ஸோ இதான் நம்மளோட டார்க்கோட ஆன்சர். எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னும் ஒரு லாஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் 4k கேப் நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருக்கான். இஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட். ஸோ ஒரு ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் வந்து எந்த பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் P 2 மீட்டர், -3 மீட்டர், 6 மீட்டர். தட் இஸ் எக்ஸு ஒய் ஜெட்டோட வேல்யூ பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் இஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் P. அதோட வெக்டார் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டான், கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டான். ஃபைண்ட் த டார்க் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபோர்ஸ் பாயிண்ட் Pயில் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த ஃபோர்ஸுக்கு யூ நீட் டு ஃபைண்ட் த டார்க் அபவுட் அ பாயிண்ட் O. அபவுட் அ பாயிண்ட் ஓனா அந்த பாயிண்ட் ஓலேருந்து யூ நீட் டு ஃபைண்ட் த டார்க். whose position vector is 2i cap minus 5j cap plus 3k cap. அந்த பாயிண்ட் ஓ இருக்கக்கூடிய பொசிஷனை கொடுத்துட்டான். நல்லா கவனிங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் ப்ராப்ளம். see, ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுது? 2, -3, 6. அதாவது என்ன அர்த்தம்னா, பாயிண்ட் Pன்றது என்னது? பாயிண்ட் Pன்றது 2, -3, 6. ஸோ இந்த 2, -3, 6ன்ற இந்த பாயிண்டில் ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போ இதோட பொசிஷன் வெக்டார் என்னது? நல்லா கவனிங்க, இதோட பாயிண்ட் கொடுத்துட்டான். பொசிஷன் வெக்டார்ன்றது ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட் Pக்கு வரையக்கூடிய வெக்டார் தான் என்னது? பொசிஷன் வெக்டார். ஆர்பி வெக்டார்னு கூப்பிடலாமா? எஸ். அந்த ஆர்பி வெக்டாரோட இங்கே வந்து 2, -3, 6ன்னு கொடுத்துருக்கான். இந்த 2, -3, 6 ஐ கேன் ரைட் இட் ஆஸ் பொசிஷன் வெக்டார். இது நம்ம வெக்டார்ஸ் படிக்கும் போது பார்த்தோம். ஒரு பொசிஷன் வெக்டாரோட பாயிண்ட் வந்து 2, -3, 6. அதை நான் வெக்டாராக மாற்றிருக்கேன். இங்கே பொசிஷன் பாயிண்ட்டு கொடுத்துட்டான். இந்த வெக்டாரை வந்து எங்கேருந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஆரிஜின்லேருந்து ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துக்கிறேன்ப்பா. திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய். ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட் P வந்து 2, -3, 0. அப்போ அதோட வெக்டார், பொசிஷன் வெக்டார்ன்றது எப்போவுமே ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட் Pக்கு வரையக்கூடிய வெக்டார் தான் என்னது? பொசிஷன் வெக்டார். ஓகே, ரைட். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். we need to find the torque about a point O whose position vector is given by. அதாவது டார்க் வந்து அபவுட் அ பாயிண்ட் O கண்டுபிடிக்கணும். நான் வந்து ரஃபாக தான்ப்பா போடுறேன். இந்த டயக்ராம் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி 2, -3, 6 வந்து ஐ எம் நாட் 3 டைமென்ஷனலாக வரும். இது எக்ஸு ஒய் ஜெட்டு 3 டைமென்ஷனலாக வரும். பட் ஆனால் நம்ம அவ்வளோ தூரம் போக போகிறதில்ல. சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு 2Dலேயே சும்மா பாயிண்ட்ஸை மட்டும் மார்க் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே, இப்போ இதோட பாயிண்ட் ஓவோட பொசிஷன் வெக்டர் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 2i cap minus 5j cap plus 3k cap.
ஸோ பொசிஷன் வெக்டார்ன்றது எப்பவுமே எங்கேருந்து ட்ரா பண்ணுறது, ஆரிஜின்லேருந்து ட்ரா பண்ணுறது, ஆர்ஓ வெக்டார். ஆரிஜின்லேருந்து ட்ரா பண்ணுறது தான் என்னது, ஆர்ஓ வெக்டார். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆர்பி வெக்டார் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஓ வெக்டார். இப்போ டார்க் அபவுட் எந்த பாயிண்ட் கேட்டிருக்கான், டார்க் அபவுட் பாயிண்ட் ஓ. இங்கே பாயிண்ட் ஓன்றது இந்த இடம், கரெக்டாக இல்லையா, ரைட்டாக இல்லையாப்பா? ஸோ இந்த பாயிண்டில் இந்த பாயிண்ட்டுக்கு பொசிஷன் வெக்டார் ஆர்ஓ வெக்டார். ஸோ ஆர்ஓ வெக்டாரை எப்படி எழுதலாம், திஸ் இஸ் அவர் ஆர்ஓ வெக்டார். சரி, எல்லாம் ஓகே. இப்போ நம்மளுக்கு டார்க் அபவுட் பாயிண்ட் ஓ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாட் இஸ் த ஃபார்முலா, ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் அபவுட் ஓ கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது, ஆர் வெக்டார்ன்றது என்னது, எந்த பாயிண்ட்லேருந்து நான் கண்டுபிடிக்கிறேன், தட் இஸ் இந்த பாயிண்டில் தானே ஆக்சஸ் இருக்குது. இப்போ அபவுட் திஸ் பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கிறேன். அப்போனா எந்த இடத்துல ஆக்சஸ் இருக்குதுன்னு அர்த்தம், இது வழியாக தான் ஆக்சஸ் போகுது. ஸோ ஆர் வெக்டார்ன்றது என்னது, இந்த ஆக்சஸ் பாயிண்ட் ஓலேருந்து அந்த எந்த பாயிண்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த வெக்டார் தான் என்னது, இந்த ஆர் வெக்டார். புரியுதா இல்லையா? நம்ம இவ்வளோ நாள் படித்தது என்னது, டார்க் இஸ் நத்திங் பட் ஆர் கிராஸ் எஃப். அந்த ஆர்ன்றது என்னது, ஆக்சஸ்லேருந்து அந்த பாயிண்ட் பி வேர் த ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அது வரைக்கும் வரையக்கூடிய வெக்டார் தான் ஆர் வெக்டார். அதை தான் நான் இப்போவும் ட்ரா பண்ணியிருக்கேன். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆக்சஸ் வந்து இப்போ ஆரிஜின்லேருந்து ஆர்ஓ வெக்டார் தள்ளி இருக்குது பொசிஷன் வெக்டார். ஃபோர்ஸ் அந்த பாயிண்ட் பி வந்து பொசிஷன் வெக்டார் ஃப்ரம் ஆரிஜின் வந்து ஆர்பி வெக்டார் தள்ளி இருக்குது. புரியுதா இல்லையா? திஸ் இஸ் ஆர்ஓ வெக்டார், திஸ் இஸ் ஆர்பி வெக்டார். இப்போ இது வந்து நம்ம டார்க்கு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஆர் வெக்டார் என்னன்னு தெரியணும், எஃப் வெக்டார் வந்து கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். இப்போ ஆர் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறது, சரி நம்மளுக்கு ஆர்பி வெக்டார் தெரியும், ஆர்ஓ வெக்டார் தெரியும், பட் we don't know what is this ஆர் வெக்டார். ஸோ ஆர் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். சரி, இதில் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா, you are able to see a triangle here. இப்போ நான் வந்து ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷனாக அப்ளை பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, சரி இந்த டைரெக்ஷனில் கிளாக் வைஸ் போகிறத பாசிட்டிவ், அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வர்றது நெகட்டிவ். சரி இது வந்து கிளாக் வைஸ் போகுது இல்லையா, ஆர்பி வெக்டார். ஸோ ப்ளஸ் ஆர்பி வெக்டார்னு போடுறேன். இது வந்து என்னது, ஆர்பி வெக்டார். இது வந்து என்னது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது. நான் இந்த டைரெக்ஷன் கிளாக் வைஸ் ட்ராவல் பண்ணுறப்பா, இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரதுனால என்னது, மைனஸ் ஆர் வெக்டார். அப்படியே நான் இப்படி வரும்போதும் இந்த ஆர்ஓ வெக்டாரும் இப்படி வருது. சரி ஐ எம் ட்ராவலிங் இந்த கிளாக் வைஸ் டைரெக்ஷன், பட் இதுக்கு ஆப்போசிட்டாக வருது, இதுவும் ஆப்போசிட்டாக வரனால மைனஸ் மைனஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடணும். ஸோ இதில் வந்து ஆர் வெக்டாரை உங்களால் சொல்ல முடியும். ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர்பி வெக்டார் மைனஸ் ஆர்ஓ வெக்டார். ஆர்பி வெக்டார்ன்றது என்னது, திஸ் ஒன். ஆர்ஓ வெக்டார்ன்றது இது. ஸோ திஸ் இஸ் ஆர்பி வெக்டார் மைனஸ் ஆஃப் ஆர்ஓ வெக்டார். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் 0i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப்னு வருது. ஸோ ஆர் வெக்டார் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆர் வெக்டார்ன்றது ஆக்சஸ்லேருந்து அந்த எந்த பாயிண்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த வெக்டார். ஸோ ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் போன ப்ராப்ளமுக்கும் இதுக்கும் என்னென்னா, போன தடவை வந்து ஆர் வெக்டார் வந்து டேரெக்டாக கொடுத்துட்டான். ஓகே, கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பண்ணோம் இல்லையா ரெண்டு ப்ராப்ளம், அதை போய் கிளியராக போய் பாருங்கள் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. இதுக்கு வந்து பொசிஷன் வெக்டாரை வச்சு நம்ம பண்ணுறோம். போன தடவை வந்து டேரெக்டாக ஆர் வெக்டார் கொடுத்துட்டான், இங்கே டேரெக்டாக ஆர் வெக்டார் கொடுக்கல. பட் இந்த ரெண்டு ப்ராப்ளமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்ஸு, ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதோட சப்ராக்ஷன் பண்ணால் ஆர் வெக்டார் வந்துடுது. ஸோ டவ் வெக்டார் இஸ் நத்திங் பட் வாட், ஆர் கிராஸ் எஃப் வெக்டார். இது ஆர் வெக்டார் கரெக்டாக, இது நம்மளோட எஃப் வெக்டார். ஸோ இதை நான் டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன். ஃபைனலி ஐ எம் கெட்டிங் ஆன்சர் as minus 13i cap plus 6j cap minus k cap. ஓகே அப்பா, ஸோ இதுதான் அந்த லாஸ்ட்டு தேர்டு ப்ராப்ளம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்ட் 1. ஓகே, டார்க்கில் இருக்கக்கூடிய பார்ட் 1 லெக்சர் இது. பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறவங்கள. ஓகே, ஸோ இதோட கண்டினியூஷனாக தான் இருக்கும். இதில் எதாவது புரியலன்னா டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஐ வில் ரிப்ளை. ஓகே, ஸோ இந்த வீடியோலேருந்து எதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறப்பா. ஸோ பார்ட் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். பார்ட் 2ல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Nagarajan. All the best.